ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி நிஃப்டியில் இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 23,123 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 23,259, ஐ பார்த்திங்கன்னா 23,279, லோ பார்த்திங்கன்னா 23,104. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,242 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 119 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு தான் இருந்தது. மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தது. அதாவது ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 259 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே இறங்கினது தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்திங்கன்னா 23,104 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ அங்கேருந்து மார்னிங் கேப் அப் ஓப்பனிங்கு, அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சு திருப்பி. ஸோ அதுதான் மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு ஏற்றம் இறக்கத்தோடையே தான் இருந்தது. நாளோட கொஞ்சம் நேரம் சைட்வே மூவ்மெண்ட்லேயே இருந்தது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு தான். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டில் இருந்தது. ஸோ இன்றைய மார்க்கெட் நிலவரம் முடி பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கத்துலேயே இருந்ததுனால நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இப்போதைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் வந்து தான் நின்றுட்டுருக்கு. அதாவது 23,280 to 290 லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த ஏரியாவே இங்கே பார்த்தாலே தெரியும். 280 to 290 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ இன்றைக்கி ஹையும் அவ்வளோதான் போயிருந்தது. இன்றைக்கி ஹை பார்த்திங்கன்னா 23,279. ஸோ ரெசிஸ்டண்ட்டும் பார்த்திங்கன்னா 280 to 290. இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து 23,450 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10/6/2026. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,280 to 290. லெட் வி கீப் இட் அஸ் 280. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,450 லெவல் வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு அப்பர் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைய மார்க்கெட்டில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் இதை வந்து கிளியர் கட்டாக இதை பிரேக் ஆகணும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி டோட்டலாக வந்து இன்றைக்கி மேலே ஏறியும் கீழே இறங்கியுமா இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 23,130 வந்து நம்மளுக்கு இம்மிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு கீழே பிரேக் ஆகிறதுனால நம்ம 23,130 to 140 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 23,000 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 23,000 சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 23,140 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,000 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,242 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய லெவல் வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,280 கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ 23,140 கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 100+ பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்ததுனால அதே பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் மீன்ஸ் பெரிய பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்க சான்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 30-40 பாயிண்ட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு நியர்பை தான் கிட்டத்தட்ட வரும். ஏன்னா இப்போ முடிஞ்சிருக்கிறது 23,242 முடிஞ்சிருக்கு. ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்தாலும் எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து தான் நிற்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு நிஃப்டியில் உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.